வணக்கம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது உப்பு அப்பம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. நைட் டின்னராவும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பச்சரிசி 200 கிராம். எந்த கப்பால நம்ம பச்சரிசி அளக்குறோமோ அதே கப்ல 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு 4 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்டர்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல நைஸா தோசை பக்குவத்துக்கு நீங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சில்லு தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா நறுக்கி வச்சிருக்கேங்க. இதை நம்ம மிக்சியில ஒரு அடி அடிச்சுக்கலாம். வேணும்னா கையால கூட துருவி எடுத்துக்கோங்க. இதோட ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காயை நல்லா அரைச்சாச்சுங்க. மாவை 6 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். மாவு புளிச்சா மட்டும்தான் அப்பம் சூப்பரா வருங்க. மாவு புளிக்க விடாம நீங்க அப்பம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது. இதோட நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு தேங்காய் துருவல் பிடிக்குமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவை நல்ல தோசை மாவு பக்குவத்துல தண்ணி விட்டு கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிச்சாலும் அதையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஜீரகம் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க தேங்காயை குட்டி குட்டி பீஸா கூட நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். துருவி தான் போடணும்னு அவசியம் இல்லை. பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க மல்லித்தலைகளை ஆட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கும்னா அதை இஞ்சியை நல்லா குட்டி குட்டி பீஸா நறுக்கி அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அப்பத்தை ஊத்தலாம் வாங்க. அப்பத்தை ஊத்துறதுக்கு நல்ல ஆயில் வந்து சூடா இருக்கணுங்க. நல்ல ஆயில் சூடான பிறகு இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவை ஊத்திக்குங்க. மாவு ஊத்தின பிறகு நம்ம ஒரு கரண்டியால எண்ணெயை அந்த அப்பத்து மேல லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி விடுங்க. அப்பதான் நம்மளோட அப்பம் வந்து நல்லா எலும்பி உப்பி வரும். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா உப்பிட்டு வந்திருக்குன்னு. மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு திருப்பி விட்டுடலாம். இந்த அப்பம் வந்து நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். நடுவுல பஞ்சு மாதிரி நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க. 2 நிமிஷத்துக்கு பிறகு 2 பக்கமும் வெந்துரும். நம்ம எடுத்துடலாம். திரும்பியும் ஒரு கரண்டி மாவை இந்த மாதிரி ஊத்திக்கலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை தேங்காய் சட்னி, தக்காளி சட்னியோட வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸா குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிறகு வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு தடவை வீட்டுல செஞ்சு பாருங்க. எப்பயுமே அப்பம் ஊத்தின பிறகு இந்த மாதிரி ஆயில மேல விடுங்க. அப்பதான் நல்லா உப்பி வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம அப்பத்தை திருப்பி விடலாம். பாத்தீங்களா நம்மளுடைய அப்பம் எவ்வளவு கலர்ஃபுல்லா வந்திருக்குன்னு. அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல 2 நிமிஷம் வேக விடுங்க. நம்மளோட சூப்பரான சுவையான உப்பப்பம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளுடைய டேஸ்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. சூப்பரான சுவையான உப்பப்பம் ரெடி.